ஹாய்ப்பா, சென்னை கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த வாரம் மேக்ஸ் டாபிக் பார்த்திங்கன்னா வால்யூம். அதில் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ். சரிங்களா, அதோடைய கிளாரிஃபிகேஷன் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, உள்ளீடற்ற உருளை. அதனுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது 8 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்டர்னல் ரேடியஸ்னு பார்க்கும்போது, இன்னர் ரேடியஸ் பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர், அவுட்டர் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். வேறு டேட்டா என்ன கொடுத்துட்டாங்க, வேறு 20 சென்டிமீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், ஹச் இந்த 3 டேட்டாவுமே இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் தி வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். சரிங்களா, அப்போ 22/7 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு 20. ஸோ ஆன்சர் 440 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஹாலோ சிலிண்டர் தான். அதில் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். சரிங்களா, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த திக்னஸுங்கிறது என்னது, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் தடிமன். அப்போது கேபிட்டல் ஆர் வந்து 6 சென்டிமீட்டர்னால் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அப்புறம் அதனுடைய ஹைட்டு 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹச் ப்ளஸ் 2π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதுமாப்பா. கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், ஹச்சுக்கு பதிலாக எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 6, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 5, ஹச்சுக்கு பதிலாக 21 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், 1521.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களாப்பா, இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். சரிங்களா, ஃபார்முலா மட்டும் இங்கே கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும். Next question, the volume of the metal of cylindrical pipe is 748 centimeter cube. The length of the pipe is 14 cm. Height கொடுத்துருக்காங்க 14 cm. External radius கொடுத்துட்டாங்க 9 cm. Thickness கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ சுமாலார் தெரிஞ்சாச்சுன்னா நம்ம திக்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 748. இப்போ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆரோடைய வேல்யூ என்ன, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 9 கொடுத்துட்டான். ஸோ 9 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் இன்ட்டு ஹைட் வந்து 14 இஸ் ஈக்குவல் டு 748. சரிங்களா, ஸோ இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்டர்னல் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கிடச்சிரும், 8 சென்டிமீட்டரும் கிடச்சிரும். சரிங்களா, அப்போ நம்ம திக்னஸ் பார்க்கும்போது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், அப்போ 9 மைனஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹாலோ சிலிண்டர் தான். த ஹாலோ சிலிண்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். The difference between outer and inner curved surface area of this cylinder is 352 centimeter square. அது உங்களுக்கு எப்படி சொல்ல, ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது 2 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். சரிங்களா, எக்ஸ்டர்னல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 2π கேபிட்டல் ஆர்ஹெச், இன்டர்னல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது 2π ஸ்மால் ஆர்ஹெச். சரிங்களா, அதை நம்ம சிஎஸ்சிஎஃப் சிலிண்டர் எழுதும்போது அப்படி தானே எழுதியிருப்போம், 2 கர்வ்டு சர்ஃபேஸ் எழுதியிருப்போம், ஒன்று எக்ஸ்டர்னல் இன்னொன்று இன்டர்னல். ஸோ அந்த ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 352ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ 2πh இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 352. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு. சரிங்களா, அதில் ஹைட் ஆல்ரெடி 28 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்த ரெண்டாவது டேட்டா என்ன கொடுத்துட்டாங்க, இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் ஹாலோ சிலிண்டர் இஸ் 2640. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஹெச் ப்ளஸ் 2π ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் 2640. சரிங்களா, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2π ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரித்து எழுதியிருக்கு. சரிங்களாப்பா, அப்போ என்னென்ன ஆகும், 2π ஆர் ப்ளஸ் ஆர் ஹெச் ப்ளஸ் 2π இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2640. சரிங்களா, இப்போ இல்லை எந்தெந்த டேமை காமனாக எடுக்கலாம், 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் காமனாக இருக்குது. சரிங்களா, அது காமனாக எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும், ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். ஓகேவாப்பா, அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர்
இன்ட்டு ஹைட்டு 28 கொடுத்துட்டாங்க. ஆர் மைனஸ் ஆர் வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2640. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 14. இது ஈக்குவேஷன் 2. அப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ், வெளிப்புற ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டைக்கு சால்வ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர், உள்ளீடற்ற கோளம். எக்ஸ்டர்னல் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். அப்போ ஸ்மால் ஆர் என்னவாக இருக்கும்? 2.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஃபைண்ட் த வால்யூம். ஸோ கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 பை இன்ட்டு ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ டேட்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் பதிலாக 3, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 2.5 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 47.68 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A wooden bowl is in the shape of hollow sphere of internal radius 9 cm and thickness 1 cm. இதில் வந்து hollow hemisphere கொடுத்துருக்காங்கப்பா. internal radius small r is equal to 9 cm, thickness 1 cm கொடுத்துருக்காங்க. அப்போ capital R is equal to 10 cm. சரி தானே? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1ன்னு வரணும். ஸோ capital R 10 cm, small r 9 cm. Find the total surface area of the bowl அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ total surface area ஃபார்முலா பை இன்ட்டு 3r² ப்ளஸ் ஸ்மால் r². சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியிருப்போங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். சரிங்களா? அதை டெரைவ் பண்ணியாக எடுத்திருப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குங்கிறத போட்டு நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் நான் டேரெக்டாக ஃபார்முலா போட்டிருக்கேன். இப்போது 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 10, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 9 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1197.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Volume of a hollow sphere is 11352/7 centimeter cube. இப்போ volume of the sphere formula என்ன? 4/3 pi r cube minus r cube is equal to 11352/7. ஓகேவா? அப்போது கேபிட்டல் அங்கே அவுட்டர் ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 8 கியூப் மைனஸ் r cube is equal to 11352/7. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது r cube is equal to 125 கிடைக்கும். அப்போ r is equal to 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். a hollow sphere of internal and external radii. கேபிட்டல் R பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். is melted and recast into small cones of base radius 2 cm and height 8 cm. சரிங்களாப்பா? அதை உருக்கி வந்து ஒரு கோனாக மாற்றுறாங்க. கோனோடைய ரேடியஸ் 2 cm கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 8 cm கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா எத்தனை கோன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வால்யூமையும் டிவைட் பண்ணால் போதும். இதில் நான் எப்படி எடுத்துருப்பேன்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன்ஸ். அதாவது இப்போ ஒரு ஸ்பியரை வந்து நம்ம 10 கோனாக மாத்திரம்னா வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 10 கோன்ஸ். அதெல்லாம் நான் n இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 1/3 பை r²h. ஸோ இதில் என்னெல்லாம் பை கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டர் 3 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்ன கொடுத்துறாங்க? 8 கியூப் மைனஸ் 6 கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு r² பார்க்கும்போது 2² இன்ட்டு ஹைட்டு 8. சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கோன்ஸ் ஃபார்ம் ஆகும்? 37 கோன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? Next question. A vessel is in a form of hemisphere mounted by a cylinder. Okay. சரிப்பா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர். இப்போது டயமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் பார்க்கும்போது காமன் ரேடியஸ் ஹெமிஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் பார்க்கும்போது ரேடியஸ் என்ன கிடச்சிரும்? 7 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் இஸ் 13. டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13. சரிங்களா? அப்போ சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ வேணும்? சிலிண்டரோட ஹைட்டு இப்போ ஆல்ரெடி மேலே 7 போயிடுச்சு, கரெக்டானப்பா? இந்த போர்ஷன் 7 சென்டிமீட்டர் போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த 6 சென்டிமீட்டர் தான் என்னது? ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஓகேவா? இப்போ என்ன கேட்டுறாங்க? ஃபைண்ட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல்.
காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸில் பார்க்கும்போது சிஎஸ்ஏ கேட்டாச்சுன்னா இருக்கக்கூடிய என்ன சொல்ல சாலிடுக்கு வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சா போதும். இப்போ டோட்டல் சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்க்கும்போது 2πr² ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர்னா 2πrh. சரிங்களா? ஸோ இதில் வந்து 2πயை காமனாக எடுத்துட்டோம். அப்போ 2 × 22/7 இன்ட்டு பேலன்ஸ் என்ன வரும், r² வரும். r²ங்கும்போது 7² ப்ளஸ் சிலிண்டருக்கு பார்க்கும்போது RH இருக்குது. ஸோ ரேடியஸ் 7, ஹைட் வந்து 6. இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிரும், 572 cm² கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல். உள்ளீடற்ற அரைக்கோளம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸ்மால் r is equal to 3 cm, கேபிட்டல் R is equal to 5 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய வலைபரப்பு. ஸோ சிஎஸ்ஏ ஃபார்முலா, சிஎஸ்ஏ is equal to 2π into capital R² plus small r². ஸோ 2 × 22/7 into capital R என்ன 5, small r 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் 213.71 cm². Next question, a toy is in a form of cone of radius 3.5 cm mounted on a hemisphere. ஓகேப்பா, சரி, இல்லை இப்படி வரைஞ்சி வச்சுருமாப்பா. ஒரு கோனு, கீழே ஒரு ஹெமிஸ்பியர். டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் பார்க்கும்போது 15.5. ஃபஸ்ட்டு இதில் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா காமன் ரேடியஸ் என்ன 3.5 cm. டோட்டல் ஹைட்டு பார்க்கும்போது 15.5. சரிங்களா? அதில் இந்த இவ்வளோ ஹைட்டு எவ்வளோ போயிடும், 3.5 போயிடும். அப்போ பேலன்ஸ் கோனோடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது எவ்வளோ வந்துடும், கோனோடைய ஹைட்டு 12 cm கிடச்சிரும். சரிங்களாப்பா? கோனோடைய ஹைட்டு 12 cm. இதில் என்ன கேட்டுருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் நம்ம என்ன தான் பண்ணணும், கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் பார்க்கணும். இல்லை சிஎஸ்ஏ பார்க்கும்போது என்னெல்லாம் வரும், சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் பார்க்கும்போது πrl ப்ளஸ் 2πr². சரிங்களா? இப்போ இதில் பார்க்கும்போது எதெல்லாம் காமனாக இருக்குது, πr காமனாக இருக்குது. ஏன்னா ரேடியஸ் 3.5 காமன் தானே. ஸோ πr வெளியே எடுத்துட்டோம்னா 3 ஆருக்கு பதிலாக 3.5 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 3.5π இன்ட்டு இதில் எல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா ரேடியஸ் 3.5, ஹைட் வந்து 12. ஸோ பித்தாகரஸ் தியரம் படி L² is equal to 3.5² plus 12² which is equal to 156.25. இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சுன்னா எல் என்ன கிடச்சிரும், 12.5 கிடச்சிரும். சரிங்களாப்பா? எல் வந்து என்ன கிடச்சிரும், 12.5 கிடச்சிரும். ப்ளஸ் அங்கே இதில் எதை காமனாக எடுத்தாச்சு, πr காமனாக எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2r இருக்கும். ஸோ 2 × 3.5. இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும் 214.5 cm². நெக்ஸ்ட் கொஸ்டின், a solid iron cubical box. ஒரு கன செவ்வகம்பா 4.4 meter, 2.6 meter, 1 meter is recast into a hollow cylinder of inner radius 30 cm and thickness 5 cm. Find the length of the pipe. அதாவது கன செவ்வகத்தை வந்து உள்ளீடற்ற உருளையாக மாற்றுறாங்க. சரியா? அப்போ இதனுடைய வால்யூம் சமமாக இருக்கும். இப்போ LBH is equal to வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் பார்க்கும்போது π × r² minus r²h. ஸோ 4.4 into 2.6 into 1 which is equal to பைக்கு பதிலாக 22/7 into இப்போ இதில் வந்து இன்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30 cm கொடுத்துருக்காங்க. அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 cm. அப்போது உங்களுக்கு ஸ்மால் r is equal to 30 cm, கேபிட்டல் R is equal to 35 cm. அதில் நமக்கு கன செவ்வகத்தில் பார்க்கும்போது எல்லாமே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. சரியா? அதனால் அது எல்லாத்துக்கும் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. அதனால் கேபிட்டல் ஆருக்கு பதில் என்ன போட்டிருக்கு, 0.35 மீட்டருக்கு மாற்றிருக்கு. சரியா? 0.35² மைனஸ் ஸ்மால் ஆர் பார்க்கும்போது 0.3² இன்ட்டு ஹச். நம்ம ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது சால்வ் பண்ணும்போது ஹைட் என்ன கிடச்சிரும், 112 மீட்டர்னு கிடச்சிரும். ஓகேப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஹாலோ ஸ்பியருடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ கேபிட்டல் R is equal to 5 cm, ஸ்மால் r is equal to 3 cm. இதை எப்படி மாற்றுறாங்க, ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க. சிலிண்டருடைய ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் is equal to வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ 4/3π கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³ is equal to πr²h. பை கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு நிமிஷம், இல்லை 4/3ங்கிறது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 4/3 into π into r³ minus r³ is equal to πr². பை கேன்சல் ஆகிருக்கு. r². செஞ்சு பார்த்துடலாம்.
4/3 5 cube minus 3 cube பார்க்கும்போது உங்களுக்கு 125 minus 27 அப்போது 98 is equal to 49 H. இந்த ரெண்டே கேன்சல் பண்ணால் 2 which is equal to 8/3 is equal to H is equal to 2.67. ஓகேப்பா, ஆன்சர் கரெக்டாக தான் வருது. இல்லை ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 4/3 கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இல்லை 4/3 சரியாப்பா. இப்போ ஃபைனல் ஆன்சர் H is equal to 2.67 சென்டிமீட்டர். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், a hollow sphere is melted to form small identical hollow spheres. ஓகேப்பா, அதாவது ஒரு ஸ்பியரை வந்து திரும்ப இப்படி தான் மாற்றுறாங்க, குட்டி குட்டி ஸ்பியர்ஸாக மாற்றுறாங்க. இப்போ பெரிய ஸ்பியருடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன கொடுத்தாங்க, 4 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஸ்பியருடையது 2 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர். அப்படியே மொத்தம் எத்தனை ஸ்பியர் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் பிக்கர் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர்ஸ். ஸோ 4/3 pi r cube minus r cube is equal to n into 4/3 pi r cube minus r cube. இப்போ 4/3 pi கேன்சல் ஆகிடும். கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 6 cube. அடுத்தது ஸ்மால் ஆருக்கு பதிலாக ஸ்மால் r cube பதிலாக 4 cube which is equal to n into கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 3, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 2. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது n is equal to என்ன கிடச்சிரும், 8ன்னு கிடச்சிரும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், a spherical shell of lead whose external and internal diameters are 24 cm and 18 cm. ஒரு ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, ஒரு ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னு பார்க்கும்போது 12 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ்னு பார்க்கும்போது 9 சென்டிமீட்டர். இதை வந்து எப்படி மாற்றுறாங்க, சிலிண்டராக மாற்றுறாங்க. ஸோ ரெண்டோடைய வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 4/3 pi into r cube minus r cube is equal to pi r square h. இதில் பார்க்கும்போது இதுலேயும் by3 மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா, ஸோ pi கேன்சல் ஆயிரும். 4/3 into r cube பார்க்கும்போது 12 cube minus 9 cube is equal to r square into 37. சரியா, ஸோ இது சால்வ் பண்ணும்போது r is equal to என்ன கிடச்சிரும், 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். டயமீட்டர் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ டயமீட்டர் is equal to 12 சென்டிமீட்டர். இப்போ இல்லை ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா 4/3 வரும். சரி, நான் 4ன்னு போட்டிருப்பேன், 4/3 வரும். சரியாப்பா. அடுத்த கொஸ்டின், ஒரு கோனை வந்து எப்படி மாற்றுறாங்கன்னா ஹாலோ ஸ்பியராக மாற்றுறாங்க. சரியா, ஸோ டேட்டாஸ் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, கோனோடைய டயமீட்டர் கொடுத்துட்டாங்க 14, அப்போ ரேடியஸ் 7, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். வேறு ஸ்பியரில் பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 10 கொடுத்துருக்காங்களா. அப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 5, அதனுடைய இன்டர்னல் டயமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 1/3 pi r square h is equal to 4/3 pi into r cube minus r cube. இதில் பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் ஆயிரும், pi கேன்சல் ஆயிரும். சரிங்களா, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, r square h. ஸோ ஆருக்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 7 square into 8 is equal to, இங்கே டினாமினேட்டரில் 3 கேன்சல் ஆகிடுச்சு, pi கேன்சல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிறது 4 into எக்ஸ்டர்னல் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ 5 cube minus r cube. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது r is equal to என்ன கிடைக்கும், 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் is equal to, இன்டர்னல் டயாமீட்டர் is equal to 6 சென்டிமீட்டர். Next question, a tent is in the shape of cylinder surmounted by a conical top with the height and the diameter of the cylindrical part are 2.1 meters slanted. ஓகேப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு மேலே ஒரு கோன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கப்பா. சிலிண்டருக்கு மேலே ஒரு கோன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா CSA தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் CSA is equal to CSA of cone plus CSA of cylinder. CSA of cylinder பார்க்கும்போது 2 pi RH. ஸோ 2 into pi into, இல்லை டேட்டா எல்லாமே கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஹைட் என்ன கொடுத்துட்டாங்கப்பா, 2.1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதனோட டயமீட்டர் 3 கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 1.5. இதனுடைய ரேடியஸ் எவ்வளோப்பா, 1.5. சரியா, அப்போ 2 into pi into ரேடியஸ் பதிலாக 1.5, ஹைட்டுக்கு பதிலாக 2.1 ப்ளஸ் CSA of cone பார்க்கும்போது pi RL. ஸோ pi into ரேடியஸ் காமன் 1.5, ஸ்லாண்ட் ஹைட்டும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2.8ன்னு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் 33 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், a vessel is in the form of hemispherical bowl surmounted by a cylinder of same diameter. ஸோ இதில் ஒரு சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர். த டயமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இஸ் 14. ஸோ அப்போ ரேடியஸ் பார்க்கும்போது 7 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் ஆஃப் த வெசல் பார்க்கும்போது 13 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக பார்க்கும்போது 13.
அப்போ இது பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்க்கும்போது 6 சென்டிமீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல்னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதை விட்டுருக்கோம், இந்த பேஸ் ஏரியா கீழே சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, இந்த பேஸ் ஏரியாவை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு பார்க்கும்போது 2πr², சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் பார்க்கும்போது 2πrh, பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பார்க்கும்போது πr². சரிங்களா? அப்போ 2πr² ப்ளஸ் πr² என்ன ஆயிரும், 3πr² ப்ளஸ் 2πrh. அப்போது 3 × π × ரேடியஸ் பார்க்கும்போது 7² ப்ளஸ் 2 × π × ரேடியஸ் 7, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? அப்போ 147π ப்ளஸ் 84π இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிரும், 726 cm²னு கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், எ சாலிட் இஸ் இன் ஏ ஷேப் ஆஃப் சிலிண்டர். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கோன் இருக்கான், இன்னொரு சைடில் ஹெமிஸ்பியர் இருக்கும். இப்போ இதில் கோன் இருக்குன்னு வச்சுப்போம். another side is mounted by hemisphere. ஓகே, ஹைட் ஆஃப் த சிலிண்டருக்கு இதில் எல்லாமே டேட்டா டேரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம். ஸோ வால்யூம்னு கேட்கும்போது வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஃபஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² ஆச்சு, வால்யூம் ஆஃப் கோன் பார்க்கும்போது 1/3 πr² ஆச்சு, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு பார்க்கும்போது 2/3 πr³. ஸோ π இன்ட்டு இங்கே ரேடியேஷன் டயமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் போர்ஷன் இஸ் 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டயமீட்டர் 7ங்கும்போது ரேடியஸ் வந்து 3.5. ஸோ இந்த ரேடியஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். சரிங்களாப்பா? அப்போ சிலிண்டரோட ரேடியஸும் 3.5 தான். ஸோ π இன்ட்டு 3.5² இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் போர்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, 6.5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ப்ளஸ் 1/3 இன்ட்டு π இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கோன் என்ன தான் 3.5 தான். ஹைட் ஆஃப் த கோனிக்கல் போர்ஷன் வந்து 6.3 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் 2/3 இன்ட்டு π இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் 3.5. ஸோ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிரும், 420.93. ஆக்சுவலாக இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுருக்கோம், இல்லை சென்டிமீட்டர் க்யூப் வரும். சரியாப்பா? அதில் சென்டிமீட்டர் க்யூப் மாற்றிக்கோங்க. ஓகேவா? 420.93 cubic சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a hemispherical bowl of inner radius 9 cm is full of water. சரிப்பா, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்கா, அதோடைய ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர், அது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, திஸ் வாட்டர் இஸ் டு பி ஃபில்ட் இன்டு கோனிக்கல் ஷேப் ஸ்மால் கண்டெய்னர்ஸ் ஈச் ஆஃப் டயமீட்டர் 3 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோனுக்கு மாற்றுறாங்க. அப்போ ஹவு மெனி கண்டெய்னர்ஸ் ஆர் நெசசரி டு எம்டி த பவுல். ஒரு பெரிய பவுலில் தண்ணி இருக்குது, அதை வந்து குட்டி குட்டி கோன்லையா தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை கோனில் ஊற்றியாச்சுன்னா மொத்த தண்ணியும் தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் எதை தான் ஈக்குவேட் பண்ணும், வால்யூமை தான் ஈக்குவேட் பண்ணும். அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன். ஏன்னா எத்தனை கோன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன்ஸ். அப்போ 2/3 πr³ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 1/3 πr²h. ஸோ 2 இன்ட் பை கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு ஸோ இதுலேயும் 2/3 வரும். சரியாப்பா? ஒரு நிமிஷம். 2/3 இன்ட்டு 9³ பார்க்கும்போது 729 விச் இஸ் ஈக்குவல் டு, சாரிப்பா இல்லை 3 கேன்சல் ஆகிருக்கு வேணாம். ஸோ 2/3 πr³ பார்க்கும்போது பை கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டருக்கு 3 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ 2 × 9³ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ரேடியஸ் பார்க்கும்போது டயமீட்டர் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் 1.5. ஸோ 1.5² இன்ட்டு ஹைட் பார்க்கும்போது 4. ஸோ சால்வ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கோன்ஸ் என்ன கிடச்சிட்டு 162ன்னு கிடைக்கும். ஓகேப்பா?